சார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். Okay, all right. So dear Vestigians, good morning. நான் அசோக் பேசுறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். வெஸ்டீஜ்ல ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஸோ வெஸ்டீஜுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது என்னோட கரியர் நான் ஸ்டார்ட் பண்ணது ஃபார்மா இண்டஸ்ட்ரியில. அதில் ஒரு 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து வெஸ்டீஜுக்கு முன்னாடி ஒரு 11 இயர்ஸ் வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆல் த மோர் பார்த்தீங்கன்னா என்னோட கரியர் ஆல்மோஸ்ட் ஒரு 24 வருஷம். இந்த 24 வருஷத்துல மோஸ்ட்லி டுவர்ட்ஸ் ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இதுதான் நான் முழுக்க நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த அனுபவம் தான் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல வந்து என்னோட ட்ரைனிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து படிப்படியாக சப்ளிமெண்ட்ஸ் எதுக்காக எடுக்கணும், ஸோ என்ன மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும், எப்படி எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து நான் புரிய ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் நான் வெஸ்டீஜ் ஜாயின் பண்ண டைமில் எனக்கும் ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்தது. ஏன்னா சப்ளிமெண்ட்ஸ் பற்றி எப்படி பேசணும், என்ன மாதிரி கொண்டு போகணும், பிகாஸ் ஆல்ரெடி இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே ப்ராக்டிஸில் இருந்தது, ஸோ அதை தாண்டி எப்படி மக்களுக்கு அதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இனிஷியலாக அது குழப்பம் இருந்தது. பட் ஒன்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் எந்த மாதிரி வெஸ்டீஜ்ல ப்ரொமோட் ஆயிட்டு இருந்ததுன்னு பார்க்கும்பொழுது அப்போ அதுல நிறைய விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்காம சப்ளிமெண்ட்ஸ் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா டெஃபினட்டா மக்கள் அதை எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுது. ஸோ அந்த வகையில இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட மோர் தேன் 900+ ட்ரைனிங்ஸ். ஏன்னா இந்த ஒரு 1 இயரா வெளியில போய் ட்ரைனிங் பண்ணதுங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன். அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஆன் த ஸ்டேஜ் போய் பண்ணது ஆல்மோஸ்ட் மாதம் ஒரு 15-16 ட்ரைனிங்ஸ் வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 900+ ட்ரைனிங்ஸ் மேலே நீங்கள் போயிட்டு இருக்கோம். அப்போ அது அந்த விஷயத்தை புரிய வச்சதுனால தான் சப்ளிமெண்ட்ஸோட பயன்பாடுகள் முன்ன விட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு 1 கோடி ரூபாய் வியாபாரம் இந்த இடத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட 3.5 கோடி வரைக்கும் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல தமிழ்நாட்டில் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த புரிதல் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வந்த காரணத்தினால தான். ஃபைன். ஸோ இன்னைக்கு இந்த செஷன் அப்படிங்கிறது என்ன, இது 3 நாளாக நான் பிரிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா நார்மலாக நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஒரு அட்டென்ஷனுங்கிறது ஒரு 1 மணி நேரம், மேக்ஸிமம் போனால் கொஞ்சம் இழுத்து பிடிச்சா ஒரு 1.5 மணி நேரம், இவ்வளோதான் நம்மளால உட்கார முடியும். ஸோ அதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. நார்மலாக இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கான என்னோட ட்ரைனிங் வந்து மினிமம் 2.5 hours இல்லை 3 hours வரைக்கும் போகும். ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சா 2.5-3 மணி நேரம் நம்ம பண்ணுறதுங்கிறது எல்லாருக்குமே அது கஷ்டம். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், அதை 3 நாளாக பிரிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 நாள் ஈவினிங் 7 to 8:30 இந்த டைமிங்கில் மேபி 1ஆம் தேதியோ இல்லைன்னா 2ஆம் தேதியோ காலையில் 11 to 12:30. ஸோ அந்த 3வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆஃபரோட பெனிஃபிட்ஸ் என்ன, வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸை நம்ம எப்படி கன்சிஸ்டன்சியில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் 3வது நாள் நம்ம பார்ப்போம். எனிவே அது 1ஆம் தேதியா 2ஆம் தேதியா அப்படிங்கிறத நாளைக்கு டிசைட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ இந்த செஷனுக்குள்ளே போகலாம். ஃபைன். இன்னைக்கு சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் தான் அதிகமாக இருக்கு. என்ன மாதிரி சந்தேகங்கள்னா, நான் நல்லா இருக்கேன், உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை, இப்போ நான் எதுக்காக நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, சரி சப்ளிமெண்ட்ஸ் உடம்புக்கு நல்லது அப்படின்னு புரிஞ்சுட்டாலும் அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இதுல ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதுல சைடு எஃபெக்ட்ஸை பத்தி நம்ம புரிய வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த கேள்வி என்ன வருது, இது எவ்வளவு நாள் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது நான் இவ்வளவு நாள் இப்போ யூஸ் பண்ணிட்டேன், இந்த யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ ஒரு பெட்டர்மெண்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதனால இப்ப நல்லா ஆயிட்டேனே, இதை நான் ஏன் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்ல ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணாம நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் இதெல்லாம் வரதுனாலே என்ன ஆகுது, சப்ளிமெண்ட் எடுக்கிறதுலேயே நிறைய ஒரு தயக்கம்ங்கிறது மக்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்த தான் நான் பிரேக் பண்ணி சப்ளிமெண்ட்ஸ்னா என்ன, எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், சப்ளிமெண்ட்ஸ்னா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் புரிய வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ப்ரொஃபைல் இந்த ட்ரைனிங் செஷன் பொறுத்த வரைக்கும் இதை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் சிம்பிள் ப்ராடக்ட் ட்ரைனிங் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் இன்டெப்த் அப்படிங்கிறத போறதை விட ஸோ பேசிக்கா எதுக்காக இந்த சப்ளிமெண்ட் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் நம்ம கிடைச்சாலே போதும். ஸோ இன்டெப்த் நாலேஜ் வேணுமா, எஸ், யூடியூப்ல என்னோட வீடியோஸ் வந்து இருக்கு. ஸோ ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி பத்தியுமே ரொம்ப டெப்தாவே அதில் நான் வந்து கொண்டு போயிருப்பேன். ஸோ அதில் நீங்க போய் பார்த்துக்கலாம். ஆர் மேபி ஒன்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் திரும்ப இப்போ லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்க்காக ஒரு ப்ராடக்ட்காக டெப்தான விஷயங்கள் நான் யூடியூப் லைவ்ல நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஃபைன்.
ஸோ இத்தனை விதமான சந்தேகங்கள், இந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே பதில்கள் இன்னைக்கும் நாளைக்கு செஷன்ல டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹெல்த் அப்படிங்கிறது ஏன் நமக்கு அவசியம்? நம்ம பார்க்க வேண்டியது வெறும் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கிடையாது. இன்னைக்கு நம்ம தேவைப்படக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா வெல்னஸ். அப்ப இந்த வெல்னஸ்ங்கிறது என்ன? வெல்னஸ் அப்படின்னா எந்த காலகட்டத்தில் நம்ம உடம்புக்குள்ள நோய் வரக்கூடாது, அப்படியே நோய் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கணும். இதுதான் உண்மையான வெல்னஸ். அப்ப இந்த வெல்னஸ் பத்தி சொன்னவர் தான் இந்த படத்துல நீங்க பார்க்கக்கூடிய நபர். கிட்டத்தட்ட 2500 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மாமனிதர் ஹிப்போக்ரட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இவரை ரொம்ப நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, இவர் தான் ஃபாதர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முதல்ல அலோபதி அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறையை கண்டுபிடிச்சவர் இவர் தான். இவர் ஒரே ஒரு விஷயம் தான் சிம்பிளா சொல்றாரு. உணவே மருந்து, மருந்தே உணவு. அப்ப உணவே மருந்து. இது காலப்போக்குல மாறி இன்னைக்கு மருந்தே உணவுங்கிற அளவுல தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வெல்னஸ்ங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, இந்த வெல்னஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து கிடைக்கும்? நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இருந்து தான் கிடைக்கும். ஊட்டச்சத்துக்கள் இது 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு மேக்ரோ, இன்னொன்னு மைக்ரோ அப்படின்னு சொல்லுவோம். மேக்ரோ அப்படின்னா என்ன? அதிக அளவுல தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். சர்க்கரை சத்து இருக்கலாம், புரதச்சத்து இருக்கலாம், கொழுப்பு சத்து இருக்கலாம். இதெல்லாம் அதிக அளவுல நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடியது. ரொம்ப சிறிதளவுல தேவைப்படக்கூடிய சில ஊட்டச்சத்துக்கள், அதுதான் மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே குறிக்கக்கூடியது. அப்ப இந்த ஊட்டச்சத்துக்கள் இது எல்லாமே நம்ம உடலுக்கு பல விஷயங்களுக்காக தேவைப்படுது. இன்ஃபேக்ட் இந்த எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் அடிப்படையான ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஏன்னா நம்ம உடம்புல என்ன தேவை, எதுக்காக இருந்தாலும் எனர்ஜிங்கிறது தேவை. நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அந்த உணவு எனர்ஜியா தான் கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்? நரம்பு தளர்ச்சி ஏற்படும், அடிக்கடி மூடு மாற ஆரம்பிக்கும், அடிக்கடி மயக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரலாம், மசில் வீக்னஸ் ஆகலாம். இது மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படக்கூடியது. காலப்போக்குல இதுதான் சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், இந்த மாதிரி பலவிதமான நோய்களாக மாறுவதற்கு முக்கியமான ஒரு காரணம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஓ, இதெல்லாம் நமக்கு வயசாயிடுச்சு, அதான் சுகர் வந்துச்சு, அதான் நமக்கு பிபி வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பட் உண்மையிலே இது சுகர், பிபி இதுக்கான விஷயங்கள் கிடையாது. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இந்த பற்றாக்குறை, இந்த மாற்றங்கள் இதனால வரக்கூடியதுதான். மேடம், எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல டிஸ்டர்பன்சஸ் வந்துட்டே இருக்கு. மறுபடியும் எல்லாரும் மியூட் பண்ணிட்டுமா சார்? மியூட் பண்ணிட்டு என்ன மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம வாழ்க்கையில என்ன தேவைன்னா இந்த வெல்னஸ் அப்படிங்கிற விஷயம் தான் தேவை. சோ இந்த வெல்னஸ் இதை பத்தி நான் இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் நான் புரிய வைக்கிறேன். இதுதான் ஐஸ்பர்க் கான்செப்ட் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐஸ்பர்க்ங்கிறது என்ன? பனிப்பாறை. ரைட். இந்த பனிப்பாறை இது வந்து கடல் மட்டத்துக்கு மேல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த தெரியக்கூடிய இந்த பனிப்பாறை இது சைஸ் பெருசா இருக்குங்களா, சின்னதா இருக்குங்களா? சில பேர் வந்து இது பெருசா இருக்குன்னு சொல்லுவோம், சில பேர் வந்து இது ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம கண்ணுக்கு மேல கடல் மட்டத்துக்கு மேல தெரியக்கூடியது எந்த அளவுல நமக்கு தெரியுதோ, நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த வகையில தான் நம்ம அது பெருசா இருக்கு, சின்னதா இருக்குங்கிறத நம்ம டிசைட் பண்றோம். பட் உண்மையிலேயே இந்த பனிப்பாறையோட சைஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, கடல் மட்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய பனிப்பாறையோட அளவு வந்து பெருசா இருக்கா, இல்ல கடல் மட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பனிப்பாறையோட அளவு பெருசா இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரே பதில் தான் வரும். கடல் மட்டத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய பனிப்பாறை தான் பெருசா இருக்கு, மேல இருக்கிறது சின்னதா இருக்கு அப்படின்னு இப்ப எல்லாருமே கரெக்டா நம்ம சொல்லுவோம். அப்போ இதான் 2 விதமா நான் பிரிச்சிருக்கேன். ஒண்ணு நோன், தெரிஞ்ச விஷயம், இன்னொன்னு அன்னோன், தெரியாத விஷயம். சோ இந்த நோன் அண்ட் அன்னோன் ஃபேக்டர்ஸ் இது ரெண்டும் தான் நம்ம வாழ்க்கையோட விளையாடக்கூடிய ஒரு விஷயம். அப்போ கடல் மட்டத்துக்கு மேல அந்த தெரியக்கூடிய அளவு இதான் தெரிஞ்ச விஷயம் சொன்னேன். எது தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய நோய்கள். சர்க்கரை நோய் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம், எலும்பு மூட்டு தேய்மானம் இருக்கலாம், குழந்தை இல்லாத தன்மை இருக்கலாம். இது மாதிரி பல விஷயங்கள். இதெல்லாம் என்ன சொல்றோம்னா ஒன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம டாக்டரை பார்க்க தான் போறோம். அப்போ ஒரு டாக்டரை பார்க்குறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க 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 வாழ்நாள் முழுக்க அந்த ட்ரீட்மெண்ட்டோட தான் போக வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது.
அப்போ ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். சரி, அப்ப இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கு வருவோம். இப்போ ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப நமக்கு தெரியாத விஷயம் அன்னோன் அப்படிங்கிறது என்ன? அந்த நோய் வரதுக்கான ரூட் காஸ். எதனால இந்த நோய் வருது? சர்க்கரை நோய் ஏன் வருது? ரத்த கொதிப்பு ஏன் வருது? ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் ஏன் வருது? புற்றுநோய் எப்படி வருது? எலும்பு மூட்டு தேய்மானம் எப்படி வருது? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு டாக்டரா இருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். பட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கனாலும் பல வருஷம் நம்ம படிக்கணும். ஆனா ஒரே ஒரு வார்த்தை, சிம்பிளான ஒரே ஒரு வார்த்தை, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போறோம். மீது எதை பத்தியுமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வார்த்தைக்கு பேர் தான் ப்ரிவென்ஷன். வருமுன் காப்போம். ஒரு நோயை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கறது தான் இந்த ப்ரிவென்ஷன். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த கொரோனா 2ஆம் அலை அப்படிங்கிறாங்க எல்லா இடத்துலயும். இப்போ இந்தியா முழுக்க இது ரொம்ப மாசிவா அட்டாக் வந்து அதிகமாயிடுச்சு. நிறைய இடத்துல ஆக்சிஜன் இல்லை, எத்தனையோ பேர் இறந்து போறாங்க. அப்ப இதெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நம்ம வந்த பிறகுதான் அதுக்கு ஆக்சிஜன் வேணும், இந்த ட்ரீட்மெண்ட் வேணும், ரெம்டெசிவிர் வேணும், கோவிஷீல்டு இல்ல கோவாக்சின், இதுக்காக தடுப்பூசி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம போறோம். பட் இதெல்லாம் முதலே நம்ம பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு அலாமிங்கான ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா வந்திருக்காது. என்ன ஆயிடுச்சு? இப்ப வந்த பிறகுதான் ஹாஸ்பிட்டல்ல பெட் கிடைக்குமா, எந்த இடத்துல நமக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், இதை நோக்கி இன்னைக்கு நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்குள்ள போகிறத விட அது வராமல் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம அதிகப்படுத்தியிருந்தோம்னா எஸ் டெஃபினட்டா இன்னைக்கு இந்த கொரோனாவோட நம்ம உடம்பு எளிதாக போராடக்கூடிய நிலை இருந்திருக்கும். ஸோ இந்த பனிப்பாறையோட கான்செப்ட் தான் டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது இல்லைங்களா? ஸோ அந்த படத்துக்கும் நம்ம உடலுக்கும் ஒரு நிறைய ஒத்துமை இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த பனிப்பாறை கடலோட மேல் பகுதியில தட்டி இருந்துன்னா அந்த கப்பல் தப்பிச்சிருக்கு. ஆனா கப்பலோட அடிப்பகுதியில தட்டினதுதான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உழுக்குல வந்து இந்த கப்பல் கம்ப்ளீட்டா மூழ்கி போச்சு. அதே போலதான் நம்மளுடைய அடிப்பகுதிங்கிறது என்ன? நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது ப்ரிவென்ஷன். இந்த ப்ரிவென்ஷன் இதை நம்ம பாதுகாக்காம விட்டோம் அப்படின்னா நம்ம நோய்க்குள்ள போக ஆரம்பிச்சிருவோம். நோய்க்குள்ள போயிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். அதுவும் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இது வாழ்நாள் முழுக்க எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட். ஸோ இதுதான் இந்த உண்மை நிலை. இதை நம்ம முதல்ல இப்போ தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய கட்டத்துக்குள்ள இன்னைக்கு எல்லாருமே தள்ளப்படி இருக்கும். 2 வருஷமா இந்த கொரோனாவோட பாதிப்பு எந்த அளவுக்கு இன்னைக்கு அலைமோதிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன? இன்னைக்கு மெடிக்கல் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது எஸ், முன்னெல்லாம் அந்த நாடி பிடிச்சி பார்த்து என்ன சொல்லுவாங்க, உடம்புல எங்க நோய் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் டாக்டர்ஸ் வந்து நம்ம தொட்டு பார்க்கறது கூட கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஒரு 1.5 வருஷமா கொரோனாவோட பாதிப்பு இருக்கும்போது ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ்ல சேர் போட்டு வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் சிம்டம்ஸ் சொல்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆர் போய் ஸ்கேன் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, அந்த ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு எல்லாமே அமைஞ்சிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, எத்தனை நோயாளிகளுக்கு எவ்வளவு டாக்டர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கீடு இருக்கு. அதுல ஒரு 1000 நோயாளிகளுக்கு ஒரு நாடுகள்ல எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஜெர்மனில தான் உலகத்திலேயே வந்து அதிகமா 4.3 டாக்டர்ஸ் 1000 நோயாளிகளுக்கு. அதே இடத்துல இந்தியாவில் பாத்தீங்கன்னா 0.8 டாக்டர். ஸோ ஒரு டாக்டர் கூட முழுசா இந்தியாவில இல்ல 1000 நோயாளிகளுக்காக. அப்ப அந்த டாக்டர் யாருக்கு மேல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு? நோயில இருந்து கஷ்டப்படுறவங்களா இல்ல பாதிப்பு அதிகமா இருக்கிறவங்களா? நிச்சயமாக இல்லை. யார் பணம் செலவு பண்ண நீங்க தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட். இன்னைக்கு கொரோனாக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா மினிமம் 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு செலவாகும். யோசிச்சு பாருங்க, ஹார்ட் ஏர்ன் மணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பணம் ஜஸ்ட் லைக் தட் ஒரே நேரத்துல நீங்க காணாம போயிடும். இந்த இடத்துல தான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும், எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஏன்னா இந்த 2 கேள்விக்கான பதில் நம்ம கிடைச்சிச்சுன்னா எஸ் டெஃபினட்டா நம்ம ஏன் சப்ளிமெண்ட் எடுக்கணுங்கிறத ஒவ்வொருத்தருமே நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். 3 காரணங்கள் நம்ம உடம்புக்குள்ள நோய் வருவதற்காக. 1 ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை இருக்கும்போது என்ன ஆகுது? உடம்புல எனர்ஜியே இருக்காது. மசில்ஸ் ரொம்ப வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மசில் வீக்னஸ் வந்து அதிகமாகும். அடிக்கடி உடம்புல ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆக ஆரம்பிக்கலாம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மன அழுத்தம் அதிகமாகும். நோய் தொற்றுகள் அதிகமாகுது. அதே போல நம்மளுடைய நடமாட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போகும். உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளும் உடம்புக்குள்ள ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை. 2வது வயோதிகத்தன்மை.
பொதுவா 60 வயசுக்கு மேலதான் சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய், கண் பார்வை கோளாறு, உடல் பருமன், எலும்பு மூட்டு தேய்மானம் இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. 60 வயசுக்கு மேல இந்த நோய்கள்லாம் வரதுனால பெரிய பாதிப்பு இல்ல. ஏன்னா 60 வயசுனா மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 வருஷமோ, 20 வருஷமோ அவ்வளவுதான். அப்ப அந்த ட்ரீட்மெண்ட்ட எடுத்துட்டு நம்ம அந்த மீதி இருக்கக்கூடிய காலகட்டத்த நம்ம ஓட்டிறலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, 60 வயசுல வர வேண்டிய நோய்கள் எல்லாமே இன்னைக்கு 40 வயசுல வர ஆரம்பிக்குது. சோ 40 வயசு அப்படின்னு பார்க்கும்போது மீதி இருக்கக்கூடிய லைஃபே இன்னொரு 15 வருஷமோ, 20 வருஷமோ தான். அப்ப 60 தாண்டிட்டோம்னா பெரிய விஷயம். எதனால? ஏஜிங். ஏஜிங்னா என்ன? வயோதிக தன்மை. 60 வயசுல வர வேண்டிய நோய்கள் எல்லாம் இன்னைக்கு 40 வயசுல அந்த வயோதிகத்தை நிறைய பேர் அடையறதுனால அந்த நோய்களும் இன்னைக்கு அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ 40 வயசுல ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ள போகும்போதே லைஃப் ஸ்பேன் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு காலகட்டத்துல 100 வயசு தாராளமா எந்த நோயும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேருக்கு நோய் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த 100ங்கிறது 90 ஆச்சு, 80 ஆச்சு, 70 ஆச்சு. இன்னைக்கு 60 நாட் அவுட்னா இன்னைக்கு பெரிய விஷயம். அந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒண்ணு ஊட்டச்சத்து பற்றாக்குறை, 2வது வயோதிகத்தன்மை அண்ட் 3வது இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல். உடல் பருமன், சரியான உணவு இல்ல, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, இன்னைக்கு போதைக்கு அடிமையாகக்கூடிய நிறைய பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி நிறைய காரணங்களால என்ன ஆகுது? ஒரு 4 விதமான நோய்கள் நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். நிறைய நோய்கள் இருக்கு. பட் இந்த 4 நோய்கள் நான் சொல்றதுக்கான காரணம் என்ன? 1 சர்க்கரை நோய், 2வது இதயம் சம்பந்தப்பட்ட நோய், 3வது புற்றுநோய், 4வது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள். இந்த 4 நோய்கள் தான் இன்னைக்கு மக்கள் அதிகமாக பாதிக்க ஆரம்பிக்குது. இந்த 4 நோய்களையுமே என்ன சொல்லுவோம்? கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரானிக் டிசீஸ்னா ஒன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இந்த நோய்கள் வந்துருச்சுன்னா இந்த வாழ்நாள் முழுக்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். நம்ம உடம்பை விட்டு போகாது. அந்த நோயோட தான் நம்ம வாழ பழகிக்கணும். அப்போ ஒரு ஒரு சுகர் வந்துருச்சுன்னா டாக்டர் கன்சல்ட் பண்றாங்க, மெடிசன் எடுக்கிறாங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷமோ, 4 வருஷமோ, இல்ல 5 வருஷமோ, இல்ல 10 வருஷமோ அந்த மெடிசன் எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கணும்? இந்த சர்க்கரை நோய் குணமாயிருக்கணும். பட் இனி யாராவது கேள்விப்பட்டிருக்குமா? சர்க்கரை நோய் குணமாயிருச்சு, சர்க்கரை நோய் ட்ரீட்மெண்ட் வேணாம், மெடிசன் வேணாம் அப்படின்னு எந்த டாக்டராவது சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? டெஃபினட்டா இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அந்த சுகர் மாறுது. ஏன் அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தா தான் எந்த விதமான ட்ரீட்மெண்டா இருந்தாலும் அது வேலை செய்யும். உடம்புல அந்த ஆரோக்கியம் இல்லைன்னா எந்த மருத்துவம் எடுத்தாலும் அதனால பெரிய பலன்கள் அப்படிங்கிறது இருக்காது. நல்லா புரிஞ்சுக்க, ஒரு ஒரு டிசீஸ் வரதுக்கே லைக் ஒரு சர்க்கரை நோயோ இல்ல இதயம் சம்பந்தப்பட்ட நோய், இந்த நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள வரதுக்கே 30 வருஷம் 40 வருஷம் ஆகுது. நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டேமேஜஸ் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் தாண்டி அந்த நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள வருது. அந்த 30 40 வருஷம் ஒரு நோய் வரதுக்கு ஆகும்போது அந்த நோய் நம்ம உடம்பு விட்டு போனா இன்னொரு 30 40 வருஷம் ஆகும். ஆனா மக்கள் நினைக்கிறாங்க உடனடியா எல்லாமே சரியா போயிடும் நினைக்கிறாங்க. சரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த நோய்கள் வருங்கிற பயம் நம்ம இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆர் அந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய தகுதியும் நம்ம உடம்புக்கு இருந்திருக்கும். இன்னைக்கு எதுவுமே இல்லாத ஒரு காரணம். ஏன்னா நம்ம உடம்புல ஆரோக்கியம் இல்லை. அதான் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே நம்ம உடலுக்கு பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியறது இல்ல. அப்புறம் நம்ம வாழ்க்கை ஒரு 3 கட்டத்துக்குள்ளதான் இருக்கு. முதல் கட்டம்ங்கிறதுனா ஹெல்த், ஆரோக்கியம். இந்த வெல்னஸ், ரியல் வெல்னஸ். இந்த ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எந்த வயசு அப்படின்னா இன்னைக்கு மிஞ்சி போனா ஒரு 30 35 வயசு வரைக்கும் தான் சொல்லலாம். இந்த 30 35 வயசை தாண்டிட்டோம்னா 2 கட்டத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம். ஒன்னு ப்ரீ இல்னஸ். ப்ரீ இல்னஸ்னா நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற ஒரு கட்டம். 2வது டிசீஸ், நோய் வந்த பின் அப்படிங்கிற ஒரு கட்டம். இன்னைக்கு ஒரு 70% மக்கள் இந்த ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க. சரி, ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆரோக்கியமா இருக்காங்களா? டெஃபினட்டா இல்ல. அவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு நோய் ஏற்கனவே வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்ப வேணாலும் அந்த நோய் வெடிக்கலாம். அதான் ப்ரீ இல்னஸ்ங்கிற ஸ்டேஜ். 2வது டிசீஸ் பீரியட். நோய் வந்துருச்சு. நோய் வந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க யாரு? ஒரு 30% மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மலாம் நோய் வந்த பின் இருக்குமா? இல்ல நோய் வரத்துக்கு முன் இருக்குமா? அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்ப நமக்கு அதிக அக்கறை, கவனம் இதெல்லாம் யார் மேல நம்ம செலுத்தணும்? நோய் வரத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க மேல நம்ம செலுத்தணும். ஏன்னா அதுதான் 70% பாப்புலேஷன் அங்கதான் இருக்கு. ஆனா நம்ம ப்ராடக்ட் முதல்ல யார்கிட்ட கொண்டு போறோம்? நோய் வந்த பின் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் நம்ம முதல்ல கொண்டு போகிறோம். அதாவது நம்ம டாக்டராக தான் முயற்சி பண்றோமே தவிர சப்ளிமெண்ட்ஸை நம்ம ஏன் எடுக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. ஏன்னா நோய் வரதுக்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒண்ணு ஸ்ட்ரெஸ்.
ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இதையும் நான்கா நம்ம பிரிக்க முடியும். உடலால ஏற்படக்கூடிய அழுத்தம், மனதால ஏற்படக்கூடிய அழுத்தம், சமுதாயத்தினால ஏற்படக்கூடிய அழுத்தம், சுற்றுப்புற சூழல்னால ஏற்படக்கூடிய அழுத்தம். இந்த 4 விதமான அழுத்தங்களால தான் சர்க்கரை நோய் வருது, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வருது, தைராய்டு ப்ராப்ளம் வருது, புற்றுநோய் வருது. ஸோ நிறைய நோய்கள் ஏற்படுறதுக்கு நம்ம வாழ்கின்ற சூழ்நிலை ஒரு முக்கியமான ஒரு காரணம். 2வது டாக்ஸின்ஸ், நச்சுப் பொருட்கள். இந்த நச்சுப் பொருட்கள்லாம் என்ன? எதெல்லாம் அளவுக்கு மீறி நம்ம உடம்புக்குள்ள போகுதோ அது எல்லாமே நச்சுப் பொருள் தான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த டாக்ஸின்ஸ். அப்ப இந்த டாக்ஸின்ஸ் எங்கேருந்து வருது? காற்று, தண்ணீர், உணவு. நம்ம அடிப்படை தேவையே இதுதான். நல்ல காற்று வேணும், நல்ல தண்ணீர் வேணும், நல்ல உணவு வேணும். ஆனா எப்ப இது 3மே இன்னைக்கு கிடைக்காது அப்படின்னு உறுதியாயிடுச்சோ, நம்ம உடல் நோய்க்குள்ள போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை விதமான பழக்கவழக்கங்கள், புகையிலை, சிகரெட், ட்ரிங்க்ஸ் பிளஸ் செல்ஃப் மெடிகேஷன். செல்ஃப் மெடிகேஷனை நம்மளே வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்து போட ஆரம்பிக்கிறது. இதெல்லாமே என்ன சொல்றேன், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்குள்ளே கிடையாது. காற்று, தண்ணீர், உணவு, இந்த 3மே நம்மளால இன்னைக்கு நிச்சயமாக சரி பண்ண முடியாது. அதனால இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா பல இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய விஷயங்கள். ஒண்ணு நம்ம சாப்பிடுற உணவு. இன்னைக்கு பசிக்கு ருசிக்காக மட்டும்தான் நம்ம உணவு அப்படிங்கிறது இருக்கு. உண்மையான ஆரோக்கியத்திற்காக நம்ம உணவுங்கிறது இல்ல. அப்போ ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை அதிகமாகுது. 2வது உடல் பருமன். ஸோ உடல் பருமன் இருந்தாலுமே இன்னைக்கு நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்கும். ஸ்லீப் டிசார்டர், சரியான தூக்கம் இல்லை. ஒரு நாளைக்கு சராசரியா 7ல இருந்து 9 மணி நேரம் நம்ம தூக்கம் இருக்கும். ஆனா மோஸ்ட்லி இன்னைக்கு 3-4 மணி நேரம் நம்ம தூங்கினாலே பெரிய விஷயம். அதே மாதிரி எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour வாக்கிங் போனாலே போறோம்னு சொல்றாங்க. பட் நம்ம என்ன சொல்றோம், டைம் இல்ல அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரியான காரணங்கள் இதெல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிட்ட காரணங்கள். ஒண்ணு இயற்கையோட மாற்றத்தினால ஒரு பாதிப்பு வருது. 2வது நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்கிறதுனாலுமே இந்த பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இது 2ம் இருக்கிறதுனால தான் நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு 70% மக்கள் ஆரோக்கியமா இல்ல, உடம்புக்குள்ள ஏதோ ஒரு நோயை வளர்த்துட்டு வராங்க. அதனால தான் அந்த 70% மக்களுக்கு இது தேவை அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ அந்த 2டே ஸ்டேஜ் தான். ஒண்ணு நோய் வந்த பின், இல்ல நோய் வரதுக்கு முன். இந்த 2 ஸ்டேஜுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். அப்ப இன்னைக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டு? 2 விஷயத்த பார்க்கலாம். ஒண்ணு என்ன சொல்றோம், அடிக்ஷன், இன்னொன்னு டிபெண்டன்ஸ். The more you use, the more you lose. எவ்வளவுக்கு எவ்வளோ இன்னைக்கு மருந்து மாத்திரைகள் நம்ம நிறைய பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ நம்ம ஆரோக்கியத்தை இழக்க ஆரம்பிக்கிறோம். அதான் அதிகமாக பயன்படுத்துறதுனால நம்ம ஆரோக்கியத்தை இழக்க ஆரம்பிக்கிறோம். 2வது டிபெண்டன்ஸ், சார்ந்து இருத்தல். The more you use, the greater the dependence. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைனாலுமே அவங்க பேக்ல வந்து இந்த தலைவலிக்கான மாத்திரை இருக்கும், இல்ல கோல்டுக்கான மாத்திரை வச்சிருப்பாங்க. எப்போதுமே ஸ்ட்ரிப்பு கணக்குல வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன தலைவலியில ஒரு சளி பிடிக்கிற மாதிரி இருந்தா உடனடியா என்ன பண்ணுவோம், மாத்திரை எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆயிடுது, சார்ந்து இருத்தல், அதாவது இந்த டிபெண்டன்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாகுது. இன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா இந்த அடிக்ஷன் அண்ட் டிபெண்டன்ஸ், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி இன்னைக்கு காணாமல் போயிடும். ஸ்பைரலா சாப்பிடுங்க, ஊட்டச்சத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்கறாங்க, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பக்கம் பக்கமா டாக்டர் எழுதி கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மெடிசன்ஸ்க்கு அவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, நம்ம எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் உலகம் முழுக்க ஒரு நாளைக்கு 2,25,000 பேர் ஹாஸ்பிட்டல் போறதுனால இறந்து போயிட்டு இருக்காங்க. தவறான சிகிச்சை, தவறான மருத்துவம், தவறான பல விஷயங்களால இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போறதுனால. அதனாலதான் ஒரு புக்கே இருக்கு, டெத் பை மெடிசன் அப்படின்னு. எவ்வளவுக்கு எவ்வளவு இதுக்குள்ள நம்ம டிபெண்டன்சி அதிகமாகுமோ அந்த அளவுக்கு அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதிகம். அப்ப இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா பல விதமான மருத்துவ முறைகள் இன்னைக்கு இருக்கு. அலோபதி தவிர ஆயுர்வேதா இருக்கு, நேச்சுரோபதி இருக்கு, யோகா இருக்கு, யுனானி இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, சித்தா இருக்கு. இதெல்லாம் சொல்ல ட்ரெடிஷனல் மெடிசின்ஸ். அப்ப இது மாதிரி எத்தனை விதமான மருத்துவம் இன்னைக்கு எல்லாமே கிடைக்குது. ஆனா இந்த மருத்துவத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு பணம் செலவு பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அதிகமாக பணம் செலவு பண்றோமோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த மருத்துவம். அப்போ ஒரு நோய் வந்துருச்சுன்னா ஒரு தனி நபரோட ஆரோக்கியம் மட்டும் பாதிக்கிறது கிடையாது, அந்த பொருளாதாரம் பாதிக்கும். அந்த பொருளாதாரம் பாதிச்சு அப்படின்னா ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரமே பாதிக்க ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க, அவர் தான் அந்த குடும்பத்துல ஏர்னிங் மெம்பர். அவர் சம்பாதிச்சாதான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்.
அப்படி இருக்கிற நிலைமையில அவருக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயிலிருந்து விடுபடுறது தான் இன்னைக்கு அதிகமாக பணம், நேரம் எல்லாமே இன்னைக்கு செலவாகுது. அப்ப அந்த குடும்பத்துடைய சூழ்நிலை என்ன ஆகுங்கிறத யோசிச்சு பாருங்க. இது நோய் வந்த பிறகு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சரி, அப்போ ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன? ரீசெண்டா ஒரு சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால 27% மக்கள் ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க. அதாவது நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவோட பாப்புலேஷன் கோடி கணக்குல இருக்கு. அதுல 27% இன்னைக்கு எவ்வளவு வருங்கிறத யோசிச்சு பாருங்க. அதுலயும் முக்கியமா என்ன சொல்றாங்க, நான் எல்டர்லி, வயசானவங்க இல்ல, நான் எல்டர்லி அப்படின்னு சொன்னா 30ல இருந்து 50 வயது. இந்த 30 வயசுல இருந்து 50 வயசுல இருக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு ப்ரீ இல்னஸ், நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள இருக்காங்க. அதுலயும் என்ன சொல்றாங்க, 45% குடும்பங்கள், அதாவது ஒரு 45% குடும்பத்துல ஒரு நபர் நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள இருக்கதா சொல்றாங்க. இதுதான் ப்ரீ இல்னஸ். அதனாலதான் நம்ம உடல் நமக்கு சின்ன சின்ன அறிகுறிகளாக காமிச்சிட்டு இருக்கு. அடிக்கடி மயக்கம் ஏற்படுறது, பசி இல்ல, தூக்கம் இல்ல, சாப்பிட பிடிக்கல, உடம்புல அங்கங்க கட்டிகள் வருது, உடல் எடை குறைய ஆரம்பிக்கும், தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்ன சொல்றோம், முதல் கட்ட அறிகுறிகள். இந்த முதல் கட்ட அறிகுறிகள் வரும்போதே நமக்கு கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா 2ஆம் கட்ட அறிகுறிகள், அதுதான் கல்லீரல் டேமேஜ் ஆகும், கணையம் டேமேஜ் ஆகும், இதயம் டேமேஜ் ஆகும், சிறுநீரகம் டேமேஜ் ஆகும், மூளை டேமேஜ் ஆகும், மூட்டு தேய்மானம் ஏற்படும். இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள், இதுதான் 2ஆம் கட்ட அறிகுறிகள். ஸோ இந்த 2ஆம் கட்ட அறிகுறிகள் வரும்போதும் அட்லீஸ்ட் இங்க நமக்கு தேவையான சப்ளிமெண்டேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாதிப்புல இருந்து நம்ம தவிர்க்க முடியும். இந்த ரெண்டு ஸ்டேஜ்லயுமே நம்ம சரியான ஒரு தீர்வு நம்ம உடம்புக்கு கொடுக்காம விட்டோம்னா அதனால ஏற்படக்கூடியதான் மரணம். மரணம் அப்படிங்கிறது நிம்மதி அப்படியே தூக்கத்துல போட்டுனா அது வேற விஷயம். ஆனா கஷ்டப்பட்டு நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே பாதிக்க வச்சுட்டு அதுல இருந்து போறது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு மரணம். அப்போ என்ன ஆகுது, இன்னைக்கு ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இல்லை நோய் வந்த பின்னாடி இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. எதெல்லாம் இன்னைக்கு கேள்விக்குறின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சம்பாதிச்ச பணம் நிமிஷ நேரத்துல காணாம போயிடும். இந்த ட்ரீட்மெண்ட் இது எடுக்கிறதுனால என்ன ஆகுது, அடுத்து ஆரோக்கியம் காணாம போகும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், ஆரோக்கியம் காணாம போகும். அடுத்து 3வதா என்ன ஆகுது, மன அழுத்தம் அதிகமாகும். 4வதா நம்மளுடைய கனவுகள், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஆசைப்படுறோம், அது எல்லாமே இன்னைக்கு நம்ம நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுறோம். ஏன்னா ஆவரேஜா மாசம் இன்னைக்கு ஒரு சுகர் வந்துச்சா மாசம் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் இன்னைக்கு நம்ம செலவு பண்ணும். இது ஜஸ்ட் ஒரு மாசம். அதுவே போக 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 இந்த செலவுகள் இன்னும் அதிகமாகும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம கனவுகள் எப்போது நம்மளால அடைய முடியும்? அப்ப என்ன ஆயிடுச்சு, பாதுகாப்பு, செக்யூரிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இல்ல. சோ ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, நோய் வந்த பின்னாடி இருந்தாலும் சரி, இத்தனை விதமான காரணங்கள்னால இன்னைக்கு நம்ம ஆரோக்கியம் முழுமையாக பாதிக்கப்படுகிறது. இதுல நம்ம வெளில வரணும் ஒரே ஒரு விஷயம் தான், அதான் செல்ஃப் கேர். செல்ஃப் கேர் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. எதுக்காகனா ஆரோக்கியத்தை சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு. இந்த செல்ஃப் கேர் இதுவே நம்ம உடம்புக்குள்ள 2 விஷயம் தான் கொடுக்கும். ஒண்ணு என்ன சொல்றோம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும். 2வது இம்பேலன்ஸ், நம்ம உடம்புல எப்போதுமே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும், இந்த இம்பேலன்ஸை ரீபேலன்ஸ் பண்ணணும். நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் இது 2 மட்டும் நம்ம உடம்புக்குள்ள கொடுத்துட்டா போறோம், நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஏன் இன்னைக்கு ஒரு டயபெட்டிஸ் வந்தவங்க சர்க்கரைக்காக எடுக்கக்கூடிய மாத்திரையை லைஃப் லாங் எடுக்கிறாங்க? ஏன் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தவங்க லைஃப் லாங் அந்த மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசன்ஸ்க்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்க முடியாது, உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை ரீபேலன்ஸும் பண்ண முடியாது. அப்போ இன்னைக்கு நான் நல்லா இருக்க, உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வாழ்நாள் முழுக்க அதே போல ஆரோக்கியத்தோட வாழணும்னா அதற்கு இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் தான் 2004 தூங்கின வெஸ்டீஜ்ங்கிற நிறுவனம் நம்ம கொடுத்திருக்கிற இந்த செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி. தெரப்பினா என்ன, ட்ரீட்மெண்ட். எதுக்கான ட்ரீட்மெண்ட், நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு, கிட்டத்தட்ட 63 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு. 63 ட்ரில்லியன் செல்ஸ், இதற்கு என்ன வேணும்னா ஊட்டச்சத்து வேண்டும். அதுதான் என்ன சொல்றோம், நரிஷ்மெண்ட். ஸோ செல்ஸுக்கு தேவைப்படக்கூடிய இந்த ஊட்டச்சத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், எந்த விதமான நோய்களால நம்ம உடல் பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா நம்ம உடல் உருவாகிறது இப்படிதான்,
ஒரு சிங்கிள் செல் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான செல்களா மாறும்போது டிஷ்யூ திசுக்களாக மாறும். இந்த டிஷ்யூஸ் எல்லாமே உடம்புக்குள்ள ஒரு ஒரு உறுப்புகளாக மாறக்கூடியது. இந்த உறுப்புகள் எல்லாமே வேலை செய்ய ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் முழு மனித உடல். இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா இந்த செல்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். செல்கள் பழுதடைய ஆரம்பிச்சதுன்னா நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள நம்ம போறோம். இந்த செல்கள் இறந்து போச்சுன்னா நோய் வந்த பின் அப்படிங்கிற ஸ்டேஜுக்குள்ள நம்ம போறோம். சோ நம்ம ஆரோக்கியமா இருக்குமா, நோய் வரதுக்கு முன்னாடி இருக்குமா, நோய் வந்த பின்னாடி இருக்குமாங்கிறத டிசைட் பண்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த கோடிக்கணக்கான அணுக்கள். இந்த அணுக்கள் இது ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த அணுக்கள் இது ஆரோக்கியமாக இருக்குன்னா இந்த 5 தூண்கள் அவசியம். இந்த 5 தூண்கள் நம்ம சொல்லக்கூடியதுன்னா முதல் தூண்கிறது டீடாக்சிபிகேஷன். நம்ம உடம்புல காற்று, தண்ணீர், உணவு எல்லாத்துலயும் தொடர்ந்து நச்சுப் பொருட்கள் போகுதுங்கிறத பார்த்தோம். இது அன்றாடம் உடம்பு விட்டு வெளியில போகும். இரண்டாவது, செல்களுக்கு தேவைப்படக்கூடிய போஷாக்கு, ஊட்டச்சத்து இது கிடைக்கணும். மூன்றாவது, ஃபிட்னஸ், உடல் எடை எப்போதுமே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். நாலாவது, பாடி சிஸ்டம். பாடி சிஸ்டம்னா உடம்புக்குள்ள ஒரு 12, 13 சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹெல்த்தியா வேலை செய்யணும். இந்த சிஸ்டம் கரெக்டா வேலை செஞ்சதுனா தான் நம்ம உடல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்ததா ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ்ங்கிறது எதுக்காக? இதை ஒரு தூண்டு சக்தின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எந்த விஷயங்கள், எந்த சிஸ்டம் கரெக்டா வேலை செய்யணும் அதற்கு தூண்டுறதுக்கான சில விஷயங்கள் இருக்கு. அதுதான் இந்த ஹார்மோன்ஸ். இந்த 5 தூண்களால மட்டும்தான் ஹெல்த்ங்கிற விஷயத்தை நம்ம உடம்புக்கு கொடுக்க முடியும். இந்த 5 தூண்கள் இது உங்களுக்கு தெளிவா புரியுது அப்படின்னா, இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியுதுன்னா, இந்த 5 தூண்கள் ஒரு நாளும் நமக்கு வேணும். அதே போல வாழ்நாள் முழுக்க நமக்கு அவசியம். எப்ப இந்த 5 தூண்கள் ஒரு நாளும் அவசியம், வாழ்நாள் முழுக்க அவசியம்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, இந்த 5 தூண்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் வெஸ்டீஜோட ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்ங்கிற இத்தனை ப்ராடக்ட்ஸ்லயும் இருக்கு. ஒரு தூணுக்குள்ள ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கு. எப்படி இந்த 5 தூண்கள் நமக்கு வேணுமோ அதே போல ஒரு நாளைக்கு நமக்கு 5 சப்ளிமெண்ட் ஆச்சு முக்கியம். நோய் வந்தவங்களுக்கு இல்ல, நோய் வராமல் தடுக்கிறதுக்காக. நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன்னு யாரெல்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த சப்ளிமெண்ட்ஸ். அதனால அந்த 70% மக்கள் ப்ரீ இல்னஸ், நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லைன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியதா இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். என்ன சொல்றோம்? ஹெல்த் கேர் ப்ராடக்ட் தான் சொல்றோம். ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்ம சொல்றோம். ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உப உணவு, துணை உணவு, இப்படிதான் நம்ம சொல்றோம். இதை நம்ம சிக் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இல்ல சிக் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. ஆனா நம்ம மைண்ட் செட் தான் என்ன ஆகுது, நம்ம முதல்ல ஒரு நோய் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம். அவங்க ஏதாவது நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் எடுக்கிறதா வேணாமான்னு யோசிக்கலாம். இப்படிதான் நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நோய் வந்துருச்சுன்னா அதுல இருந்து நம்ம பாடி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அது வராமல் தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனாலதான் அந்த ஐஸ்பர்க் கான்செப்ட் ஆஃப் டிசீஸ்னா என்னங்கிறத நான் புரிய வச்சேன். அப்புறம் நோய் வந்துருச்சா அதுக்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஆயுஷ் சாந்தி ப்ராடக்ட். ஆயுஷ் சாந்தி ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்தா பத்தாது, இது கூட சேர்த்து ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இதுவும் கட்டாயம் எடுக்கணும். இந்த 2 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் கேர்ல ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஆயுஷ் சாந்தி ப்ராடக்ட்ஸ், இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்ல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தான் இந்தியாவில் பெஸ்ட் நியூட்ராசெட்டிக்கல் அப்படிங்கிற கம்பெனி தொடர்ந்து 2 வருஷம் 16, 17, 18 2 வருஷத்துக்காக ஏபிபி நியூஸ் ஹெல்த் கேர் லீடர்ஷிப் அவார்ட்ஸ் இதுல இருந்து நம்ம கிடைச்சிருக்கு. ரைட், இந்த இடத்துல ஒரு 2 கேள்விக்கான பதில் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு கேள்வி, நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணாம நான் சப்ளிமெண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. ரெண்டாவது, ஆல்ரெடி நான் டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், அந்த மெடிசின் நிறுத்திட்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். 2 பேருக்கான பதில் நான் கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு 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 ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயம் தான். ஒன்னு ஃபார்மசூட்டிக்கல், இன்னொன்னு நியூட்ராசெட்டிக்கல். நம்ம உடம்பு 2மே என்ன ஆகுது, கியூர் தான். 2மே நம்ம உடம்பை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆரோக்கியப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துலலாம் இருக்கு. பட் எது எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபார்மசூட்டிக்கல் அப்படிங்கிறது முழுக்க மெடிசன்ஸ். அப்ப
அப்ப இந்த மெடிசன்ஸ் எல்லாமே என்ன சொல்லும், சைட் ஸ்பெசிபிக். சைட் ஸ்பெசிபிக்னா ஒரு தலைவலிக்கு மாத்திரை போட்டீங்கன்னா தலைவலிக்கு மட்டும் தான் போய் வேலை செய்யும். அதனாலதான் அந்த கெமிக்கல்ஸ், அதாவது அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்மசூட்டிக்கல். நியூட்ராசூட்டிக்கல் அப்படிங்கிறது என்ன? நியூட்ராசூட்டிக்கல் அப்படிங்கிறது நம்ம செல்லுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியதான் நியூட்ராசூட்டிக்கல்ஸ். பார்மசூட்டிக்கலும் சரி நியூட்ராசூட்டிக்கலும் சரி ரெண்டுமே நம்ம செல்ல தான் போய் வேலை செய்யும். ஆனா நியூட்ராசூட்டிக்கல்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடல் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா செல்கள்லையுமே போய் வேலை செய்யும். சரி, இந்த பார்மசூட்டிக்கல் என்ன, நியூட்ராசூட்டிக்கல் என்னன்னு பார்த்தோம். யார் எதை படிக்கிறாங்க? பார்மசூட்டிக்கல்ங்கிறது ஒரு டாக்டர் தான் நீ படிக்கிறாங்க. டாக்டரோட சப்ஜெக்ட்ல நியூட்ராசூட்டிக்கல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களே விருப்பப்பட்டு படிச்சாதான் உண்டு. ஸோ எப்போ ஒரு டாக்டரோட சப்ஜெக்ட்ல நியூட்ராசூட்டிக்கல்ஸ்ங்கிறது இல்லையோ அப்போ ஒரு டாக்டரை நான் கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சப்ளிமெண்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போலதான் இப்ப நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், நியூட்ராசூட்டிக்கல்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். நமக்கு பார்மசூட்டிக்கல் தெரியுமா? டெஃபினட்டா தெரியாது. ஸோ எப்போ பார்மசூட்டிக்கல் நமக்கு தெரியாதோ டாக்டர் கொடுத்த மெடிசின்ஸை நிறுத்துங்க, நான் கொடுக்குற சப்ளிமெண்ட்டை மட்டும் சாப்பிடுங்கன்னு அட்வைஸ் பண்ணக்கூடாது. யாரா மாற முயற்சி கூடாது, டாக்டரா மாற முயற்சி பண்ணக்கூடாது. அப்ப சில பேர் கேட்பாங்க, அப்ப சப்ளிமெண்ட்டும் எடுக்கணும் மெடிசனும் எடுக்கணும் அப்படின்னா அப்ப எதனால என்ன எனக்கு பெனிஃபிட், செலவு தானே அதிகமாகுதுன்னு நினைக்கலாம். ஒரு மெடிசன் அப்படிங்கிறது லாங் டேர்மா போகும்பொழுது அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அதிகம். ஆனா ஒரு சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது எப்போ அந்த ரூட் காஸ், எதனால அந்த நோய் ஏற்படுதோ அந்த ரூட் காஸை போய் ஃபுல்ஃபில் பண்றதுனால படிப்படியாக மெடிசன்ஸோட தேவை குறைய ஆரம்பிக்கும். ஒரு காலகட்டத்துல டாக்டர்ஸ் மெடிசன் வேணான்னு ஸ்டாப் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ரெண்டும் சேர்ந்து தான் எடுத்தாகணும். ஏன்னா எப்ப நம்ம பாடி அந்த நேச்சுரலா அந்த பேலன்ஸ்க்கு வர ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் கட்டாயம் நம்ம பொறுமையா இருந்துதான் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கான பதில் கிடைச்சது. அதே போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பிராண்ட் கன்சல்டிங் கார்பரேஷன் இந்தியாவில் பெஸ்ட் ஹெல்த் கேர் அண்ட் பர்சனல் கேர் பெஸ்டீச் அப்படிங்கிற அவார்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபைன். இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை விஷயங்கள் இது எல்லாமே அந்த முதல் கேள்விக்கான பதில். யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். எதுக்காக சப்ளிமெண்ட் எடுக்கணும் அதை தான் இனிமே நம்ம பார்ப்போம். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கா நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு தேவைப்படக்கூடியதுதான். எப்படி ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த 3 வேளைக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவு நம்ம உடம்புல எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு தான். இது இன்னைக்கு நேற்று இல்லை, பல 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சிஸ்டம் தான் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. பட் எப்ப அந்த உணவுல பற்றாக்குறைங்கிறது அதிகமாயிட்டே வருதோ அதை நிவர்த்தி பண்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த நோய்க்காக நோயாளிகளுக்கான ஒரு தீர்வுங்கிறது கிடையாது, இது ஆரோக்கியத்திற்கான தீர்வு. அதனால்தான் இதை ஹெல்த் கேர் வெல்னஸ் கேர் ப்ராடக்ட்ஸ், அதனாலதான் இந்த ட்ரைனிங்க வெல்னஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபைன். அடுத்து இப்ப 2வது கேள்விக்காக நம்ம பார்க்க போறோம். ஹெல்த் கேர் சப்ளிமெண்ட்ஸ் இன்னைக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸா பிரிச்சிருக்கோம். நான் ஒரு கேட்டகரியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுல எந்த நோய்க்கு எதை கொடுக்கலாம் அப்படிங்கிறத விட எந்த ப்ராடக்ட்ல என்ன மருத்துவ குணம் இருக்கு, அதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப நம்ம என்ன சப்ளிமெண்ட் எடுக்கணும், மற்றவங்களுக்கு என்ன சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால பிளான் பண்ண முடியும். அந்த நாலேஜ் தான் இம்பார்ட்டன்ட். நான் வந்தவொடனே ஈஸியா இந்த நோய்க்கு இந்த ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிருக்கேன். பட் நான் தப்பான விஷயத்த என்னைக்குமே செய்யறதுக்கு தயாரா இருக்க மாட்டேன். ஸோ இந்த அடிப்படை நாலேஜை கொடுத்து உங்களுக்கு அதை புரிய வச்சாதான் சப்ளிமெண்ட்னா என்னங்கிறத அந்த ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால தான் இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் சப்ளிமெண்ட்ஸ் யார் எடுக்கணுங்கிறத புரிய வைக்கிறேன். ஸோ இனிமேல் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கேட்டகரிக்குள்ள ஃபர்ஸ்ட் கேட்டகரி வெஸ்டீஜ் பிரைம். வெஸ்டீஜ் பிரைம்ல ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் krill ஆயில். krill அப்படிங்கிறது இறால் போன்ற ஒரு மீன் வகை. இந்த krill அப்படிங்கிறது இது அண்டார்டிக் krill அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குளிர்ந்த கடல் பகுதியில உயிர் வாழக்கூடிய ஒரு மீன் வகை தான் இந்த krill. அது மட்டும் இல்ல, கடலோட அடிப்பகுதியில இந்த krill உயிர் வாழறதுனால கடல்ல இருக்கக்கூடிய மரக்கட்டைகள் இதை உணவாக உண்டு வாழ்கிற இந்த krill நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நேச்சுரலாகவே இந்த krill
பாஸ்போலிபிட் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்போலிபிட்ங்கிறது நம்ம உடல் சார்ந்த ஒரு நல்ல கொழுப்பு. ஒமேகாங்கிறது இது ஒரு முக்கியமான நல்ல கொழுப்பு, நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடியது. DHAEPA இந்த ரெண்டு முக்கியமான நல்ல கொழுப்பு krill ஆயில்ல இருக்கு. ஆஸ்டசாந்தின் அப்படிங்கிறது சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட். எப்படி ஸ்பிருலினா பச்சை கலர்ல இருக்கும், அதே போல இந்த ஆஸ்டசாந்தின்ங்கிறது சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட். இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், நம்ம உடம்புல நச்சு பொருள் உருவாகாமல் தடுக்கிறதா இந்த ஆஸ்டசாந்தின். ஸோ krill எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்முடைய காக்னிட்டிவ் பவர். காக்னிட்டிவ் அப்படின்னா மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தெளிவான பேச்சு, தெளிவான சிந்தனை, எளிதாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை, தெளிவாக பேசக்கூடிய ஒரு நிலை, ஞாபக சக்தி, மெமரி ரெகக்னிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாமே மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இது தெளிவாக நடக்க மூளையோட செயல்பாடுகள் நல்லா இருக்கிறது krill ஆயில் வேணும். கண் சம்பந்தப்பட்ட பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது krill ஆயில். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்கக்கூடியது. காரணம் இதில் இருக்கக்கூடிய DHA and EPA உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அழிச்சு நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தும். இதனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்கலாம். கல்லீரல், ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். கல்லீரல்ல அதிகமாக கொழுப்பு தங்கும் போது லிவர் வீக்கம் அடையும். இந்த கண்டிஷன்ஸ்ல krill ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய பாதிப்புகள், அதாவது ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், அது வராமல் தடுக்க krill ஆயில் கொடுக்கலாம். புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை krillக்கு உண்டு. krill எடுக்கிறதுனால தூக்கம் வராம பாதிக்கப்பட்டவங்க, இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவோம், தூக்கமே வராமல் தவிக்கிறவங்க krill எடுக்கிறதுனால அவங்க நல்ல தூக்கம் கிடைக்கும். krill எடுக்கிறதுனால உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். krill ஆயில் எடுக்கிறதுனால உடல் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய நச்சு பொருள்களை வெளியேற்ற முடியும். ஸோ இத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய krill ஆயில் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிடும் போதே சேர்த்து சாப்பிடணும். இந்த உணவு எடுக்கும் போதே கேப்சூலை முழுங்கிடலாம். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனே ஒரு கேப்சூலை எடுத்துட்டு வரணும். ஸோ இந்த krill இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் கணக்கு, அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு நாளைக்கு 2 கேப்சூல். இந்த 2 கேப்சூல் அப்படிங்கிறது ஒன்று காலையில ஒன்று நைட் ஒன்று இப்படியும் எடுக்கலாம். ஒரே வேலைக்கு 2 கேப்சூலும் போட்டு எடுக்கலாம். எப்படி வேணாலும் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். அதே போல வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 வயசுக்கு மேலதான் பொதுவாகவே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சில ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் 6 வயசுக்கு மேல கொடுக்கலாம். அதுல krill ஆயிலும் ஒரு ப்ராடக்ட். ஸோ krill 6 வயசுல இருந்தே ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி, கண் பார்வை நல்லா இருக்கும், ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டீஜ் பிரைம்ல காம்பயோட்டிக்ஸ். நம்ம உடம்புல எத்தனையோ விதமான நோய்கள் உருவாகிறதுக்கு சில முக்கியமான காரணம் அதுதான் தாது பொருட்களோட பற்றாக்குறை, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்கின் அப்படியே வெளிரி போன மாதிரியான ஒரு தன்மை ஏற்படுது. ஸ்கின்ல ஏற்படக்கூடிய வீக்கம், சிராய்ப்புகள், இந்த மாதிரி காயங்கள் ஸ்கின்ல ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? அயன், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12, பயோட்டின், பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, ஜிங்க், விட்டமின் கே, விட்டமின் சி, இது மாதிரி நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறையினால தான் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரக்கூடியது. ரெண்டாவது நகம் அதே மாதிரி கலர் மாற ஆரம்பிக்குது. வெள்ளை கலர்ல நகம் அப்படியே மாறிடும். நகத்தோட growth சரியா இருக்காது, ரொம்ப ட்ரையா இருக்கும். இது காரணம் என்ன? அயன், விட்டமின் B12 அண்ட் புரோட்டீன். தலைமுடி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைமுடி கொட்டுறது, முடி உதிர்வு, அதனால முடிக்கால்கள் பலம் இல்லாமல் இருக்கிறது, வழுக்கை விழுறது, சின்ன வயசுலயே நரமுடி ஏற்படுறது, இது எல்லாத்துக்குமே புரோட்டீன், பயோட்டின், காப்பர், சில நல்ல கொழுப்புகள் இதோட பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடியது. கண் பார்வை கோளாறு ஏற்படக்கூடியது, வீக்கம், இச்சிங், இதெல்லாம் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னால வரக்கூடியது. வாயில ஏற்படக்கூடிய அல்சர்ஸ் இருக்கலாம், உதடுகள் ஏற்படக்கூடிய வெடிப்புகள் இருக்கலாம், இதெல்லாம் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸோட குறைபாடுனால வரக்கூடியது. கழுத்து பகுதி முக்கியமாக தைராய்டு ப்ராப்ளம், அயோடின் மினரலோட டிஃபிஷியன்சினால வரக்கூடியது. பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு மெக்னீசியம், மேங்கனீஸ் அண்ட் ஜிங்க் இதனால ஏற்படக்கூடியது. எலும்பு தேய்மானம், விட்டமின் டி, கால்சியம் அண்ட் மெக்னீசியம். அப்ப நம்ம உடம்புல இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் வரதுக்கான முக்கியமான காரணம் என்ன? விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறை இதை தீர்க்க தான் வெஸ்டீஜ் பிரைம்ல இருக்கக்கூடிய காம்பயோட்டிக்ஸ். இந்த காம்பயோட்டிக்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மல்டி விட்டமின், மல்டி மினரல்.
ஃபேட் soluble அண்ட் வாட்டர் soluble அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின்ஸ் ADEK, விட்டமின் B and C, 16 வகையான மினரல்ஸ், இது எல்லாமே இருக்கிறது வெஸ்டீஜ் பிரைம்ல இருக்கக்கூடிய இந்த காம்பயோட்டிக்ஸ். ஸோ தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, பீரியட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, நகம் உடையதா, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், எலும்பு தேய்மானம் இருக்கா, எல்லாத்துக்குமே தாராளமாக காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு நாளுமே நமக்கு நல்ல எனர்ஜி வேணும், சுறுசுறுப்பு வேணும், தெம்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். செரிமான சக்தி அதிகப்படுத்த காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், எலும்பு மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். அலர்ஜி வரும், அடிக்கடி சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், இந்த பாதிப்புகள் இருக்கிறவங்க காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கறதுனால செரிமான சக்தி அதிகமாகும், பசியை தூண்டும், நல்லா சாப்பிட்டு இன்னும் நல்ல ஆரோக்கியமாக வளர முடியும். கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, கல்யாணமாய் பல வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றும் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா எல்லா விதமான தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதுல இருக்கு. வெஸ்டீஜ் பிரைம் காம்பயோட்டிக்ஸ் இது ஒரு ஸ்பெஷல் ரெவல்யூஷனரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு கேப்சூலுக்குள்ள இன்னொரு கேப்சூல். ஸோ இந்த மல்டி விட்டமின், மல்டி மினரல்ஸோட ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக் இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த காம்பயோட்டிக்ஸ். காம்பயோட்டிக்ஸ் ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வந்தாலே போதும். அடுத்ததா சீபக்தான். சீபக்தான் இது அகைன் இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராடக்ட். சீபக்தான் அப்படிங்கிறதுனால இது கடல் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்க வேணா, கடலுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இது புதர்கள் மண்டி இருக்கக்கூடிய இடத்துல விளையக்கூடிய ஒரு பழ வகை. முக்கியமாக மைனஸ் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இந்த சீபக்தான்ங்கிற பழம் வந்து விளையும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயாஸ்ல தான் இந்த சீபக்தான் பழம் அதிகம் விளையக்கூடியது. ஸோ இந்த சீபக்தான்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் பி, ஃபிளாவனாய்ட்ஸ், இத்தனை விதமான விட்டமின்ஸ் இதுல இருக்கு. ஒமேகா, ஒமேகாங்கிற ஒரு முக்கியமான நல்ல கொழுப்பு, நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய நல்ல கொழுப்பு. ஆனா நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. குறிப்பா ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 7 அண்ட் ஒமேகா 9 எல்லா விதமான ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடியதான் வெஸ்டீஜ் பிரைமோட இந்த சீபக்தான். மினரல்ஸ் ஜிங்க், அயன், மெக்னீசியம். அதே போல அமினோ ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்னா புரதச்சத்து, மெத்தியோனின், லூசின், லைசின், கிளைசின். ஸோ இத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் இதுல இருக்கு. எஸ்பெஷலி ஜிங்க், மெக்னீசியம், விட்டமின் சி, ஒமேகா, இந்த சப்ளிமெண்டேஷன் நம்ம உடம்புக்கு நிறைய கிடைச்சிச்சு அப்படின்னா கொரோனாவை எதிர்த்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சீபக்தான் மிஸ் பண்ணாம எல்லாருமே டெய்லி எடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. காம்பயோட்டிக்ஸ் அண்ட் சீபக்தான் கொரோனாவை முறியடிக்கிறதுக்கு பெஸ்ட் நம்ம கையில இருக்கக்கூடிய ஆயுதம். ஏன்னா சிம்பிளா ஒரு பழத்துல, ஒரே ஒரு சின்ன பழத்துல 190 பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் இருக்கு. நம்ம உடலுக்கு என்னெல்லாம் ஊட்டச்சத்து ஆரோக்கியத்தை கொடுக்க முடியுமோ அது முழுக்க முழுக்க இருக்கக்கூடியது ஜஸ்ட் ஒரே ஒரு சீபக்தான் பழத்துல. ஸோ சீபக்தான் எதுக்கெல்லாம் எடுக்கலாம்னா, பாடியில ஹை எனர்ஜி லெவல்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு சீபக்தான் அவசியம். வேலையில, படிப்புல எல்லாத்துக்குமே கவனம் வேணுமா, சீபக்தான் அவசியம். உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடியது சீபக்தான். பசியை தூண்டும், மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடியது, செரிமான சக்தி அதிகப்படுத்தக்கூடியது சீபக்தான். எப்போதுமே ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் கொடுக்கக்கூடியது சீபக்தான். ஸோ சீபக்தான் இதை தவிர யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரத்தத்துல சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்தும். கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை, ஏன்னா ஒமேகா, எல்லா விதமான ஒமேகா இருக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சருமத்துல வரக்கூடிய பாதிப்புகள், முகப்பொருள்ல இருந்து சூரியாசிஸ் வரைக்கும் எத்தனை விதமான சரும நோய்கள் இருக்கு. சரும நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு சீபக்தான் கொடுக்கலாம். சாப்பிட்ட உடனே அந்த எருக்கழிச்சிட்டு வெளியில வருது, இதான் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரியான டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வரக்கூடிய பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க சீபக்தான் பயன்படுத்தலாம். தைராய்டு ஹார்மோன்ஸ் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஹைப்பர், ஹைப்போ எந்த மாதிரியான தைராய்டு இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ சீபக்தான் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரனால இத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. அதே போல கொரோனாவை எதிர்த்து நம்ம உடல் எளிதாக போராட முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட், மெட்டாமைண்ட். ஏன் இந்த மெட்டாமைண்ட் ரொம்ப அவசியம் அப்படின்னா,
நம்மளுடைய மூளையை பொறுத்த வரைக்கும் மூளையோட ட்ரை வெயிட் அப்படின்னு சொல்றோம். ட்ரை வெயிட் அப்படின்னா பொதுவாக நம்ம மூளைக்குள்ள வந்து சில லிக்விட் திரவங்கள் எல்லாமே இருக்கு. அந்த லிக்விட்லாம் எடுத்துட்டு வெறும் மூளையோட ட்ரை வெயிட்டை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60% மூளைக்கு என்ன தேவைன்னா நல்ல கொழுப்புகள் தேவை. அதுதான் பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நல்ல கொழுப்பு மூளைக்கு போகலன்னா மூளையோட ஃபங்க்ஷன்ஸ் பாதிக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டாமைன்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பாஸ்போலிபிட்ஸோட ஒரு வகை தான் பாஸ்பாட்டிடில் செரின் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டா சொல்லணும்னா பிஎஸ். இந்த பிஎஸ் 167 மில்லிகிராம் இருக்கு. கூடவே அயன் இதுவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பிஎஸோட அப்சார்ப்ஷன் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பாஸ்பாட்டிடில் செரின் அப்படிங்கிற இந்த நல்ல கொழுப்பு இதான் நம்ம மூளைக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு. இன்ஃபேக்ட் மூளையை விட இதயத்தை விட கல்லீரலை விட 6 மடங்கு அதிகமாக இந்த பாஸ்பாட்டிடில் செரின் மூளைக்கு தேவைப்படக்கூடியது. அதனாலதான் எஸ்பெஷலி இந்த பாஸ்பாட்டிடில் செரின் இதுதான் நம்ம மெட்டாமைண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ 12 வயசுக்கு மேல எத்தனை வயசுல இருக்கிறவங்க வேணாலும் மெட்டாமைண்ட் தாராளமாக எடுக்கலாம். ஸோ மெட்டாமைன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன? 12 வயசு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும், மெமரி நல்லா இருக்கும், அட்டென்ஷன் நல்லா இருக்கும், படிக்கக்கூடிய அந்த கவனம் அதிகமாகும், நல்ல பிஹேவியர் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் போறவங்க, அகாடமிக்ஸ்ல இருக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க, பிசினஸ் பண்றவங்க, எந்த ஏஜ் குரூப் 20 to 50 years இந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மெட்டாமைண்ட் அவசியம். வயதானவர்கள், ஏன்னா வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன? இந்த மெமரி ரெகக்னிஷன், யாரை பார்த்தோம், எங்க பார்த்தோம், அந்த ஞாபக சக்தியை கொண்டு வரது அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்றது தான் இந்த மெட்டாமைன். ஸோ மெட்டாமைன் ஜஸ்ட் ஒரே ஒரு டேப்லெட். இதுல எக்ஸலண்டான வெனிலா அண்ட் சாக்லேட் ஃபிளேவர் இருக்கு. ஸோ ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே அப்படியே சூ பண்ணி மெட்டாமைண்டை ஒரே ஒரு டேப்லெட் டெய்லி எடுத்துட்டு வந்தாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பிரைம், இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இம்யூனிட்டி பூஸ்ட், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ். பொதுவாகவே நம்ம உடம்புல எல்லா விதமான தாக்குதல், முக்கியமா கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ், பாரசைட்ஸ், ஃபங்கஸ், இந்த மாதிரி நிறைய கிருமிகளோட தாக்குதல் அப்படிங்கிறது எப்போதுமே நடந்துட்டு தான் இருக்கும். அப்ப இதை அழிக்கிறதுக்காக நம்ம ரத்தத்துல 3 விதமான செல்கள் இருக்கு. சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்ஸ். முக்கியமா இந்த கிருமிகள் எல்லாமே அழிக்கிறதுக்காக போராடக்கூடியதான் வெள்ளை அணுக்கள். இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இதோட ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கும், பாடியில வரக்கூடிய வைரஸ், எஸ்பெஷலி ஈவன் கொரோனா வைரஸ், இந்த வைரஸை ஃபைட் பண்ண முடியும். அதான் பேசிக்கா நம்முடைய இம்யூன் சிஸ்டம் எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிச்சதுன்னா இந்த பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் தாக்குதல் நம்ம உடம்புக்குள்ள அதிகமாகுது. இதை குறைக்கிறதுக்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பூஸ்ட் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நோனி. நோனிங்கிறது நுணாக்காய், நுணாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழவகை. இந்த நோனியில ஜெரோனின் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. இது ஒரு ப்ரீகர்சர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோஜெரோனின் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ல இருக்கு. இதை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடல் அதை ஜெரோனினா கன்வெர்ட் பண்ணும். நோனியோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்களோட கதவுகளை திறந்து விடுறதுதான். நோனியை பெஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல அப்சார்ப்ஷன், உடலோட அப்சார்ப்ஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது நோனி. நோனிக்கு எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நோனி ஒரு பெஸ்ட் டைஜஸ்டிவ் என்சைம், செரிமான சக்தியை நோனி அதிகப்படுத்தும். புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும். புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு. புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, அந்த ட்ரீட்மெண்டோட பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது நோனி. நோனி ஒரு நல்ல வலி நிவாரணி, பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நோனி. மன அழுத்தத்தை குறைக்கும், அதே போல நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது நோனி. வயிறு, குடல்ல இருக்கக்கூடிய கிருமிகள், பூச்சிகள், புழுக்கள் இதெல்லாமே அழிக்கக்கூடிய தன்மை நோனிக்கு உண்டு. ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை நோனில உண்டு. சுகர் இருக்கிறவங்க எல்லாமே நோனி தாராளமாக எடுக்கலாம். கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களும் தாராளமாக நோனி எடுக்கலாம். கிளாட் ப்ரிவென்ஷன், பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளட் கிளாட்டிங் ரத்த குழாய்களோ மூளையிலோ ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நோனி. நர்வ்ஸ் வீக்னஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நோனி. கல்லீரல் பாதுகாக்கக்கூடியது நோனி.
நோனி ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். சாரி, நோனி 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். அடுத்ததா கடல் பாசி, சமுத்திர பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பார்லினா. வெறும் சூரிய ஒளியோட உதவியோட அந்த பாசம் உருவாகிறது தான் இந்த ஸ்பார்லினா அப்படின்னு சொல்லுவோம். இது ப்ளூ கலர்ல, கிரீன் கலர்ல இருக்கிறனால இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்பைரல்னால என்னெல்லாம் இருக்குன்னா, மேக்ஸிமம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 60 to 75% ஆஃப் வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ். ஏன் வெஜிடபிள் ப்ரோட்டீன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நம்ம பாடி ஈஸியா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் தான் இந்த வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ். அது மேக்ஸிமம் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் அது ஸ்பைரலினா மட்டும்தான். சர்க்கரை சத்து 15% சர்க்கரை சத்து இதுல இருக்கு. 3% GLA அப்படின்னு சொல்லக்கூடிய காமா லினோலேயிக் ஆசிட் இது இருக்கிறது. அதே போல அயர்ன், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், செலினியம் உடலுக்கு தேவைப்படக்கூடிய மினரல்ஸ்ல இருக்கு. எல்லா விதமான பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், விட்டமின் இ, விட்டமின் கே, விட்டமின் ஹெச் அடங்கி இருக்கு. நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைகோசைனின், குளோரோஃபில், ஜாந்தோஃபில், பீட்டா கரோட்டின்ஸ் இது எல்லாமே இருக்கக்கூடியதான் இந்த ஸ்பைரலினா. ஸ்பைரலினால கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸ்பைரலினால ஃபைகோசைனின்ங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால இது கல்லீரல் மற்றும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. ஸ்பைரலினால ஃபினைல் அலானின் அண்ட் ட்ரையோசின் இந்த 2 முக்கியமான பொருட்கள் இருக்கிறதுனால தைராய்டு, எஸ்பெஷலி ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்பைரலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே போல உடல் எடை குறைக்க விரும்புறவங்க ஸ்பைரலினா எடுத்துக்கலாம். பாலிசாக்கரைட்ஸ் இந்த சர்க்கரை சத்துதுல இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். விட்டமின் B12 இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. அதே போல அனீமியா, ரத்த சோகை வராமல் தடுக்க முடியும். விட்டமின் B12 ரிச் சோர்ஸ் எதுனா ஸ்பைரலினா. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முக்கியமா பீட்டா கரோட்டின்ஸ் இருக்கிறதுனால கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க அந்த பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது ஸ்பைரலினா. செலினியம்ங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் இல்ல ஹார்ட் டிசீசஸ் வராமல் தடுக்கக்கூடியது. பெண்கள் பொறுத்த வரைக்கும் PCOD நீர்க்கட்டிகள் இருந்ததுன்னா அந்த நீர்க்கட்டிகளை அகற்றக்கூடிய தன்மை ஸ்பைரலினாக்கு உண்டு. PMS அப்படின்னு சொல்லும், ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம். பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, மன அழுத்தம் வராமல் தடுக்கக்கூடியது. மிஸ்கேரேஜ் அதாவது அபார்ஷன் ஆயிடும். குழந்தை உருவாகும் ஆனா சீக்கிரமே கலைஞ்சு போயிடும். ஏன்னா ஊட்டச்சத்தோட பற்றாக்குறையினால இந்த கர்ப்பப்பையை தாங்கக்கூடிய எண்டோமெட்ரியம் இது ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால ஸ்பைரலினா கொடுக்கறதுனால எண்டோமெட்ரியம் பலப்படுத்த முடியும். ஸோ அந்த அபார்ஷன் ஏற்படாமல் தடுக்க முடியும். இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த குழந்தை உருவாகக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது ஸ்பைரலினா. ஸ்பைரலினா இந்த ப்ராடக்டும் 6 வயசுல இருந்து கொடுக்கலாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி 1-2 கொடுத்தா போதும். பட் அடல்ட் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். சீம்பால் இதுல இருந்து உருவாக்கக்கூடியதான் கொலஸ்ட்ரம்ங்கிற இந்த ப்ராடக்ட். கொலஸ்ட்ரம்ல 5 விதமான நோய் எதிர்ப்பு சக்தியில கொடுக்கக்கூடிய தன்மை இதுல உண்டு. கொலஸ்ட்ரம் 3 ஹெல்த் பெனிஃபிட்ஸ். 1 நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ். ஏன்னா கொலஸ்ட்ரம்லயுமே புரோட்டீன் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட், ஃபேட். ஸோ நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி இது கொடுக்கக்கூடியதான் கொலஸ்ட்ரம். 2வது இம்யூன் ஃபேக்டர்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை. 3வது வளர்ச்சிக்கான தேவைகள். இந்த 3 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடியதான் கொலஸ்ட்ரம். ஸோ கொலஸ்ட்ரத்துல எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை கொலஸ்ட்ரம் அதிகப்படுத்தும். உடம்புல ஏற்படக்கூடிய அலர்ஜி, ஸ்கின்ல வரக்கூடிய அலர்ஜி இருக்கலாம், இல்லைன்னா அடிக்கடி சளி பிடிக்கும் அலர்ஜினால. ஸோ இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரம். செல்கள், திசுக்கள் இதுல ஏதாவது ஒரு டேமேஜஸ் இருந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி நம்ம ஹெல்த்தியான செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸா மாற்றக்கூடியது கொலஸ்ட்ரம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா, ஸோ அவங்க ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகி அவங்க உடல் வேகமாக குணமடையுமா, சப்போர்ட்டிவா கொலஸ்ட்ரம் கொடுக்கலாம். கொலஸ்ட்ரம் எடுக்கிறதுனால ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன் அதிகமாகும். அதே போல நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தி கெட்ட கொழுப்பை குறைக்கும். போன் மாஸ் டென்சிட்டி, எலும்புகளோட டென்சிட்டியை அதிகப்படுத்துறதுனால எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்க முடியும். கொலஸ்ட்ரம் எடுக்கிறதுனால ஞாபக சக்தி அதிகமாகும். அதே போல ஸ்கின் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கின்னோட தன்மை எப்போதுமே நல்லா ஹெல்த்தியா இருக்கும். கொலஸ்ட்ரம் டெய்லி 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். சோத்து கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த அலோவேரா. அலோவேராங்கிறது ஒரு சின்ன அளவுல வளரக்கூடிய ஒரு பிளான்ட். இன்ஃபேக்ட் இது வாட்டர் சக்குலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீர் அதிகம் உறிஞ்சக்கூடிய தன்மை இந்த அலோவேரால இருக்கு. அலோவேரால
20 வகையான அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்துக்கள் இருக்கு. 200க்கும் மேற்பட்ட மருத்துவ கூறுகள் ஆலோவேரால அடங்கி இருக்கு. எஸ்பெஷலி இப்ப இந்த வெயில் காலம் அதிகமாகுது அப்படிங்கறனால உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது ஆலோவேரா. ரெண்டாவது பாடியோட பிஹெச் பேலன்ஸ். நம்ம பாடி பிஹெச் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஆல்கலைன் கரியமிலத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஃபார்ம்ல இருக்கும். பட் மோஸ்ட்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்மர் நம்ம ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம பாடி எப்போதுமே அசிடிக் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பாடி பிஹெச்சை மெயின்டைன் பண்ணக்கூடியது ஆலோவேரா. ஆலோவேரா எடுக்கிறதுனாலுமே உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடியது, அதே போல தேவைப்படக்கூடிய எனர்ஜி லெவல்ஸை சப்ளை பண்ணும். ஆலோவேரா எடுக்கிறதுனால ரத்தத்துல கொழுப்போட அளவு, சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்துறதுனால சுகர் இருக்கிறவங்களோ இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களோ ஆலோவேரா எடுத்துட்டு வரலாம். பல் ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது ஆலோவேரா. ஆலோவேரா மலச்சிக்கல் வராமல் தடுக்கக்கூடியது. ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஏன்னா ஆலோவேரா பொறுத்த வரைக்கும் இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ நிறைய விட்டமின்ஸ் இதுல இருக்கு. விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். விட்டமின் ஹெச் ஒரு பயோட்டின் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது ஆலோவேரா. ஸோ நிறைய பேர் கேட்கறது என்ன, இந்த பைல்ஸுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி. பைல்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட்ஸுக்கு எதுவுமே கிடையாது. டாக்டரோட ட்ரீட்மெண்ட் தான் போய் ஆகணும். சர்ஜரி பண்ணா சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். பட் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு மோஷன் போற டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா பிளட் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மோஷன் சிக்னஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஆலோவேரா. ஸோ பைல்ஸுக்குன்னு இல்லை, பட் மோஷன் ஃப்ரீயா போறதுக்காக ஆலோவேரா அண்ட் டயட்ரி ஃபைபர் இந்த 2 ப்ராடக்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஆலோவேரா ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரும். ஆம்லா. ஆம்லா பொறுத்த வரைக்கும் விட்டமின் சி அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். முழு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆம்லா. ஸோ விட்டமின் சி நிறைய இருந்துச்சுனால 2 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒன்று, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். அதே போல ஊட்டச்சத்துக்களோட உறிஞ்சுத்தன்மையை அதிகப்படுத்தும், இந்த அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்லால கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன? முதல்ல தலைமுடிக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. தலைமுடி வளர்ச்சி இருக்கும். முடிக்கால்கள் பலப்படுத்தும். இளநரை வராமல் தடுக்க முடியும். ஆம்லா எடுக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்கலாம். கண் பார்வை கோளாறுகள் வராமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. மென்ஸ்ட்ருவல் கிராம்ஸ், பீரியட்ஸ் டைம்ல பெண்களுக்கு அந்த அடிவயிறு ரொம்ப வலிக்கும், அந்த கிராம்ஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. ஆம்லா எடுக்கிறதுனால சிறுநீர் பை, பித்தப்பையில உருவாகக்கூடிய கல், இந்த கல்லை உடைக்கக்கூடிய தன்மை ஆம்லாக்கு உண்டு. அதே போல ஆம்லா எடுக்கிறதுனால இளமையில் முதுமைன்னு சொல்லுவோம், ப்ரீ மெச்சூர் ஏஜிங், இளமையில் முதுமை ஏற்படாமல் தடுக்க முடியும். ஆம்லா எடுக்கிறதுனாலுமே ரத்தத்துல சர்க்கரை மற்றும் கொழுப்போட அளவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது. முக்கியமாக புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை ஆம்லாக்கு உண்டு. ஆம்லா ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்திக்கான இந்த ப்ராடக்ட் ரேஞ்ச் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கார்டியோ கேர். ஸோ ஏன் கார்டியோ கேர் அவசியம்னா, கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் நம்ம தலையில ஆரம்பிச்சு கால் வரைக்கும் முழுமையாக போகக்கூடியதான் இந்த கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம். கார்டியோனா இதயம், வாஸ்குலர் அப்படின்னா ரத்த குழாய்கள். ஏன்னா இந்த ரத்த ஓட்டம் இருந்துச்சுன்னா தான் உடல்ல தேவைப்படக்கூடிய வெப்பத்தை மெயின்டைன் பண்ண முடியும். அதே போல ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்கு சென்றடைய முடியும். இந்த சிஸ்டம் கரெக்டா இருக்கணும், 3 விஷயங்கள் சரியா இருக்கணும். ஒண்ணு, இதய துடிப்பு கரெக்டா இருக்கணும், ஸோ இதயம் நல்லா இருக்கணும். 2வது, ரத்த குழாய்கள் சரியாக இருக்கணும். 3வது, ரத்தம் நல்லா இருக்கும். இந்த 3 விஷயங்களுமே ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா தான் நம்முடைய கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் ஹெல்த்தியா இருக்கும். பட் மோஸ்ட்லி இன்னைக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த கரோனரி ஆர்டரி டிசீஸ். இதயத்திற்கு போகக்கூடிய முக்கியமான ஒரு நல்ல ரத்தம் கொண்டு போகக்கூடிய ஒரு ரத்த குழாய், அதுதான் கரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லுவோம். 2 காரணங்கள். ஒண்ணு, நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து வரக்கூடிய கெட்ட கொழுப்பு அதிகமாச்சுன்னா இந்த கெட்ட கொழுப்பு ரத்த குழாய்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பை ஏற்படுத்தும். இதான் சொல்லுவோம் பிளாக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரத்த குழாய்களை கொழுப்பு போய் அடைப்பை ஏற்படுத்தும் போது ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இதனாலே பல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். அதுல முக்கியமாக கரோனரி ஆர்டரி டிசீஸ். 2வது, ஹார்டனிங். ரத்த குழாய்களோட விரிவுத்தன்மைங்கிறது ரொம்ப குறைய ஆரம்பிச்சு. 2 காரணத்தினால இதயம் சம்பந்தப்பட்ட பலவிதமான நோய்கள் ஏற்படலாம். இதை கிளியர் பண்ணிட்டாலே கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், இந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா ஃபிளாக்ஸ் ஆயில், ஆளி விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஃபிளாக்ஸ் ஆயில்.
பிளாக்ஸ்ல என்ன அதிகமா இருக்குன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. ஸோ நார்ச்சத்து நம்ம உடலுக்கு அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. ஸோ பிளாக்ஸ் எடுக்கிறதுனால இந்த நார்ச்சத்துக்கு முக்கியமாக கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பை அதிகமாக்கும், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்கக்கூடியது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனாலே உடல் எடை ஏறாமல் தடுக்க முடியும். அவர் வெயிட்டை குறைக்க நினைக்கிறவங்க பிளாக்ஸ் ஆயிலும் எடுத்துட்டு வரலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் பிளாக்ஸ் ஆயில் எடுத்துட்டு வரலாம். பிளாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். அதே போல ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது. முக்கியமாக ஒமேகா 3 அதிக அளவுல இருக்கக்கூடியது பிளாக்ஸ். அது கூடவே ஒமேகா 6 அண்ட் ஒமேகா 9 இந்த 3 முக்கியமான நல்ல கொழுப்புகள் இருக்கக்கூடியதான் பிளாக்ஸ் ஆயில். புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை பிளாக்ஸுக்கு உண்டு. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணக்கூடியது பிளாக்ஸ் ஆயில். அதே போல 45 தாண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பீரியட்ஸ் நிக்க ஆரம்பிக்கும். இதான் மெனோபாஸ் அப்படிங்கிற அந்த ஏஜ், அந்த ஸ்டேஜ். இந்த மெனோபாஸ்ல ஹார்மோன்ஸ் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகிறதுனால தான் நிறைய பெண்களுக்கு கேன்சரோ ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் போன்ற நோய்கள் ஏற்படக்கூடியது. பிளாக்ஸ்ல இருக்கக்கூடிய லிக்னன்ஸ் அப்படிங்கிற இந்த பொருள் இந்த வயோதிக தன்மை வராமல் தடுக்க முடியும். ஸோ பிளாக்ஸ் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். சில காரணங்களால ரத்த குழாயோட விரிவுத்தன்மை குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா சராசரியா ஒரு நாளைக்கு 7200 லிட்டர் ரத்தம் நம்ம உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ரத்த குழாயோட விரிவுத்தன்மை குறையும் போது அதை வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரத்த குழாய்கள் சுருங்கும். ரத்த ஓட்டம் பாதிக்கும். ரத்த ஓட்டம் பாதிச்சுனாலே ஹை பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆர்ஜினின் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு பொருள். ஸோ எல் ஆர்ஜினின் இது கூட சேர்ந்து ரெஸ்பிரேட்ரோல், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் எல் ஆர்ஜினின்ல அடங்கியிருக்கு. எல் ஆர்ஜினின் எடுக்கிறதுனால சுருங்கி இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை விரிவடைய செய்யக்கூடியது. ஸோ இந்த ரத்த குழாய்கள் விரிவடைய ஆரம்பிக்கும் போது உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். இரண்டாவது உயர் ரத்த அழுத்தம், பிபி லெவல்ஸை நார்மல் லெவலுக்கு கொண்டு வரக்கூடியது. கரோனரி ஆர்டரி டிசீஸ், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் இந்த மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது எல் ஆர்ஜினின். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, பாடி பில்டிங் பண்றவங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு எல் ஆர்ஜினின் கொடுக்கறதுனால இன்னும் அதிகப்படியான ஸ்டாமினா, பவர், எனர்ஜி இது எல்லாமே டெவலப் ஆகும். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இந்த மாதிரியான செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல் ஆர்ஜினின் கொடுக்கறதுனால அந்த பாதிப்புல இருந்து அவங்க தடுக்க முடியும். அதே போல விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருந்தாலும் எல் ஆர்ஜினின் கொடுக்கலாம். எல் ஆர்ஜின் எடுக்கிறதுனால பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கும். முக்கியமாக ஞாபக சக்தி அதிகமாகும். அதே போல கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது. கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். பொதுவாக டயாலிசிஸ்ல இருக்கிறவங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்ஸுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. ஃபுட் பேச்சஸ் மட்டும்தான். பட் இன்கேஸ் யூரிக் ஆசிட்ல கிரியாட்டின் லெவல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, டயாலிசிஸ் போகக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இருந்தாங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல எல் ஆர்ஜினின் கொடுக்கலாம். ஸோ டயாலிசிஸ் பண்றாங்கன்னா எந்த சப்ளிமெண்ட்ஸும் கொடுக்க கூடாது. எல் ஆர்ஜினின் ஒரு சாஷே பாக்கெட் ஒரு 200 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். சாதா தண்ணியில தான் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். கிளாஸ் டம்ளர் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த டம்ளர்லாம் யூஸ் பண்ணனா அது ரியாக்ட் ஆகும். ஸோ கண்ணாடி டம்ளர்ல 200 ml சாதா தண்ணியில ஒரு பேக்கெட்டை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் காலையில வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வந்தாலே போதும். இன்ஃபேக்ட் கால் நரம்புகள் சுருண்டு இருக்கும். ரத்த ஓட்டம் இல்லாமல் கால் நரம்புகள் சுருண்டு இருக்குது. வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லும். ஈவன் வெரிகோஸ் வெயிலுமே ரத்தத்தை புஷ் பண்ணக்கூடிய தன்மை எல் ஆர்ஜினின்ல இருக்கு. டெய்லி எல் ஆர்ஜின் எடுக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. இந்த கோடிக்கணக்கான செல்கள் அந்த எனர்ஜியை உற்பத்தி பண்ணும் அப்படின்னா கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற விட்டமின் மாதிரியான ஒரு எனர்ஜி தேவைப்படுகிறது. பொதுவாக நம்ம உடம்புலயே இந்த கோஎன்சைம் Q10 உற்பத்தி ஆகுது. ஒரு செல்களுக்குள்ளுமே மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிறது தான் பவர் ஹவுஸ். ஒரு செல்லுமே அந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதுதான் முக்கியமா அந்த மைட்டோகாண்ட்ரியோட வேலை. அந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு கோஎன்சைம் Q10 அவசியம். பொதுவா எல்லா செல்லுமே 1000 இருந்து 2000 மைட்டோகாண்ட்ரியா இருக்குன்னா இதயத்திலையும் மூளையில மட்டுமே 10,000 இருந்து 20,000 மைட்டோகாண்ட்ரியாஸ் இருக்கு.
ஸோ அப்போ எவ்வளவு எனர்ஜி மூளைக்கும் இதயத்துக்கும் வேணுங்கிறத யோசிச்சு பாருங்க. நேச்சுரல் நம்ம உடம்புல இது உற்பத்தி ஆனால் கூட பட் வயது ஏற ஏற இந்த கோ என்சைம் நம்ம உடம்புல குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் 20 வயசுல இருக்கக்கூடிய தெம்பு 40ல இருக்காது, 40ல இருக்கக்கூடியது 60ல இருக்காது, 60ல இருக்கக்கூடியது 80ல இருக்கிறது இல்ல. வயசு ஏற ஏற நம்ம உடம்புல கோ என்சைமோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சு வரும். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் தேவைப்படும். ரைட், மூளை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அல்சீமஸ், சுத்தமா அந்த ஞாபக சக்தியே இருக்காது அவங்களுக்கு. அல்சீமஸ்ல பார்க்கின்சன் கை கால உதறிக்கிட்டே இருக்கும். அண்ட் மைக்ரேன் ஹெட்ஏக், இந்த கண்டிஷன்ஸ்ல கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கல்லீரல் எடுத்தீங்கன்னா கல்லீரல் பொறுத்த வரைக்கும் அதுல ஏற்படக்கூடிய வீக்கம், இன்ஃப்ளமேஷன்ஸ் வராமல் தடுக்க முடியும். கணையத்துல கேன்சர் வராமல் தடுக்கலாம். 90% கோஎன்சைம் எங்க தேவைன்னா ஹார்ட் மசில்ஸ்க்கு தேவை. ஏன்னா ஹார்ட்டோட வேலையே என்னன்னா துடிப்பு மட்டும்தான், பம்பிங். ஸோ லைஃப் லாங் ஹெல்த்தியா ஹார்ட் துடிக்கணும் அப்படின்னா ஹார்ட் மசில்ஸ்க்கு கோஎன்சைமோட சப்ளிமெண்டேஷன் தேவை. அதனாலதான் கார்டியோ கேர்ல கோஎன்சைம் கொண்டு வந்திருக்கும். கிட்னியை பொறுத்த வரைக்கும் கிட்னியில அந்த வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஸ்கின்ல சூரியாசிஸ் மாதிரியான நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. மசில்ஸ் டெவலப் பண்றதுக்கு கோஎன்சைம் வேணும். விந்தணுக்கள் குறைபாடுகள் இருக்கா, டெஸ்டோஸ்டிரோன் இந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால விந்தணுக்களோட உற்பத்தி அதிகமாகும். ஸோ பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால கோஎன்சைம் Q10 டெய்லி ஒரு 2 கேப்சூல் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துட்டு வரும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில். ஸோ நீங்க மார்க்கெட்லயும் கோகோனட் ஆயில் இருக்கு, எதுக்காக வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் தனியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய கோகோனட் ஆயிலுக்கும் வெஸ்டீஜ் கோகோனட் ஆயிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய கோகோனட் ஆயில் எல்லாமே கொப்பரையிலேருந்து தயார் பண்ண தேங்காய் எண்ணெய். ஆனா அதே வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய இந்த கோகோனட் ஆயில வர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். வர்ஜின் கோகோனட் ஆயில்னா என்ன? இந்த தேங்காய் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேங்காய் முழு வளர்ச்சி அடைஞ்ச உடனே, அதாவது இந்த ஒயிட் கலர் இந்த கெர்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெர்னல் முழு வளர்ச்சி அடைஞ்ச உடனே அந்த ஒயிட் போர்ஷன்ல இருந்து கோல்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய எண்ணெய்க்கு பேர் தான் வர்ஜின் கோகோனட் ஆயில், பியூர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய அந்த பியூர் ஃபார்ம்ல நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்கு, கெட்ட கொழுப்பை அழிக்கக்கூடிய தன்மை நிறைய உண்டு. நம்ம பயன்படுத்துற கோகோனட் ஆயில் பொறுத்த வரைக்கும் அதுல கெட்ட கொழுப்புகள் அதிகம். அதனாலதான் பொதுவாகவே சமையல கூட தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் இருக்கக்கூடிய இந்த வர்ஜின் கோகோனட் ஆயில் முக்கியமாக இதுல இருக்கக்கூடிய ALA அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்பா லிப்போயிக் ஆசிட், அதே மாதிரி MCT மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ். ALA அண்ட் மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்கிறதுனால இன்ஸ்டன்டா இந்த கோகோனட் ஆயில் நம்ம பாடியில அப்சர்வ் ஆகுது. அதனால மூளை, இதயம், கல்லீரல் இந்த 3 உறுப்புகளுக்கு இன்ஸ்டன்டா எனர்ஜியை சப்ளை பண்ணக்கூடியதுதான் கோகோனட் ஆயில். சின்ஸ் இதுல கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பு அதிகமாகும் அப்படிங்கிறத பார்த்ததுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய், எஸ்பெஷலி கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்க வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் பயன்படுத்தலாம். இதுல லாரிக் ஆசிட் அண்ட் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடியது. அதே போல ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியும். பெஸ்ட் ஆன்டி மைக்ரோபியல், வயிறு குடல் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள், இன்ஃபேக்ட் ஈவன் வைரஸ், கொரோனா வைரஸ், இதை தடுக்கக்கூடிய சக்தியுமே வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில்ல இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட், உடம்புல நச்சு பொருள்கள் உருவாக்காமல் தடுக்கக்கூடிய தன்மை கோகோனட் ஆயில்ல இருக்கு. செரிமான சக்தி அதிகப்படுத்தும். இன்ஃபேக்ட் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் எடுத்துட்டு வரலாம். வெயிட் லாஸ் வேணுமா, கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால், பேட் ஃபேட் இதெல்லாமே கரைக்கிறதுனால உடல் எடையும் குறைக்க முடியும். ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய நம்முடைய கோகோனட் ஆயில் ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 கேப்சூல் வரைக்கும் எடுக்கலாம். அட் அ டைம் 2 கேப்சூல். ஸோ 2 வேளைக்கு 4 கேப்சூல் வந்து தாராளமாக எடுக்கலாம். கோகோனட் ஆயில் பொறுத்த வரைக்கும் சாப்பிடும் போதே கேப்சூலை சேர்த்து முழுகணும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனே கேப்சூல்ஸை எடுத்துட்டு வரலாம். ஸோ டியர் வெஸ்டிஜியன்ஸ், ஃபர்ஸ்ட் டேக்கான செஷன் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்றோம். சப்ளிமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் முக்கியமாக நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா என்னென்ன ப்ராடக்ட்ல என்ன